நம்ம மனசில் நினச்சதை அப்படியே முத்துக்குமரன் சொல்லிட்டாரு இன்னைக்கு. விஜய் சேதுபதி சார் கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி யாருக்கு டிடிஎஃப் போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னு. முக்கால்வாசி பேர் ராணுவ பேர் தான் சொல்லியிருப்பாங்க. ரயான் வந்துட்டு மஞ்சரி பேரை சொல்லியிருப்பாங்க. முத்துக்குமரன் கேட்டதுக்கு வந்து முத்துக்குமரன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எனக்கு வந்துட்டு ரயானுக்கு போகக்கூடாது சார், ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு அவங்களோட ரயானோட பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, ஸோ எப்படியாவது ரயானை மிஞ்சணுங்கிறத நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, சரி பாயிண்ட்ஸ் டேபிளில் அடுத்ததாக இருக்கிற மஞ்சரிக்கு போனால் கூட பரவாயில்ல, ஏன்னா மஞ்சரி வந்து டே 1லேருந்து இங்கே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, விளையாண்டுருக்காங்க. ஆனால் இவர் வந்து இவ்வளோ நாள் சும்மா இருந்துட்டு இப்போ இந்த 1 வீக் விளையாண்டு அவர் வந்து ஃபினாலேக்கு போகிறது இதாக இருக்காதுன்னு நான் நினச்சேன் சார். ஸோ ரயானுக்கு பதிலாக மஞ்சரிக்கோ ஜாக்லினுக்கோ போனால் பரவாயில்ல, ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேருந்து விளையாண்டுருக்காங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஏன் அவர் சௌந்தர்யா பேரை சொல்லலைன்னா, சௌந்தர்யா வந்து ஷுவர் ஷாட் ஃபைனலிஸ்ட், அது அவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும், அதனால் அவர் சௌந்தர்யாவோட பேரை சொல்லலை. ஜாக்லின் பேரையும் மஞ்சரி பேரையும் சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு, உண்மைதான். அவங்க ஸ்டார்டிங்லேருந்தே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் போனால் பரவாயில்ல. பட் ரயான் வந்து வெறும் இந்த 1 வீக் மட்டும் தான் விளையாடுறாரு, அதனால ரயானுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பவித்ரா கிட்ட கேட்டிருக்கும் போது பவித்ரா ஆஸ் யூஷுவல் என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். முத்துக்குமரன் அப்படின்னு சொன்னார். ஆனால் நல்லா டீஸ் பண்ணி விட்டுட்டார் விஜய் சேதுபதி சார். முத்துக்குமரன் சொல்லிட்டு, ஏன்னா முத்துக்குமரன் எப்படியுமே ஃபினாலே போயிடுவார், அதனால் அவருக்கு டிடிஎஃப் வேண்டாமல் வேற ஒருத்தருக்கு கிடைச்சா பரவாயில்லன்னு சொல்லி ரொம்ப டிப்ளமேட்டிக்காக ஆன்சர் பண்ணாங்க. நமக்கு தெரியும் விஜய் சேதுபதி சார் எப்போயுமே டிப்ளமேட்டிக் ஆன்சர்ஸை வெல்கம் பண்ண மாட்டார். டிப்ளமேட்டிக் ஆன்சர் பண்ணாதீங்க, ஸ்ட்ரைட்டாக அடிங்கன்னு டேரெக்டாக சொல்லிவிடுவார். ஸோ அதே மாதிரி சொல்கிறார், என்னம்மா சொல்கிறீங்க, அப்படிலாம் இங்கே சொல்லக்கூடாது அப்படின்பாரு. அப்போ முத்துக்குமரனோட ஃபேஸை ஃபோக்கஸ் வச்சுருப்பாங்க, ஒரு முழிப்பார், பயங்கர காமெடியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னன்னா, எம்மா உனக்கு இருக்கிற வன்மத்துக்கு நீ இப்படி சொல்றியான்னு முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.